Hi everyone, 11th standard computer science July 2024 question paper, very important question paper. இந்த question paperல இருக்க questions ஒரு 30 மார்க் 25 மார்க் பக்கம் வரும்னு பாத்துக்கோங்களேன். சோ இதுல இருக்க questions ரொம்ப முக்கியம். 1 மார்க்லாம் புக் பேக் மட்டும் தான்ப்பா. 15 1 மார்க் நீ புக் பேக் 1 மார்க் நல்லா படி 11th standard. இப்போ ஃபர்ஸ்ட் 5 லெசன் இருக்கா? அந்த 5 லெசன் ஒழுக்கமா படிச்சினாலே உனக்கு 2 2 மார்க் 2 3 மார்க் எழுதலாம். பாருங்க. வாட் இஸ் ALU அசோசியேட்டிவ் லா ரொம்ப ஈஸியா இருக்கா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா HTML என்ன மல்டி டாஸ்கிங் பாருங்க ஃபர்ஸ்ட் 5 லெசன் தானே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 11 லெசன்லாம் வருது. சரிங்களா? சின்டாக்ஸ் ஃபார் டு டிக்ளேர் 2 டைமென்ஷன் அரே லிஸ்ட் தி ஆப்ரேட்டர் தட் கேன் பி ஓவர்லோட் தட் கேனாட் பி ஓவர்லோடட் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ரைட் தி வைல் லூப் த டிஸ்பிளே தி ப்ரோக்ராம் எழுத சொல்லியிருக்காங்க. புக் பேக் தான். ஸோ இந்த சம்மு கேட்குறாங்க புக் பேக் தான். டிமார்கன்லானா என்ன கண்டிப்பாக கேட்பாங்க செகண்ட் லெசனு. மைக்ரோ ப்ராசஸ் கிளாசிஃபிகேஷன் தேர்ட் லெசனு. ஸோ ஃபர்ஸ்ட் 5 லெசன்லேயே நிறைய கொஸ்டின் வந்துருது. ரைட் நோட் அண்ட் எலமெண்ட் ஆஃப் விண்டோஸ், மெயின் ஃபங்க்ஷன் ஸ்பெஷல், சின்டாக்ஸ் அண்ட் பர்பஸ் ஆஃப் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக வரும், பவர் ஃபங்க்ஷன் வரும், அசஸ் மெம்பர்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ C++ ப்ரோக்ராம் ஃபார் பிரிண்ட் மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஆஃப் ஏ கிவன் நம்பர் இது வந்து நம்மளுடைய புக்கில் இருக்கிறதா 10th லெசன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரோக்ராமும் எழுத சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வேரியஸ் ஜென்ரேஷன் கேட்டிருக்காங்க. இந்த சம்மு நல்லா பார்த்துக்கோங்க. புக் பேக் தான். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரோமு, அப்புறம் பாயிண்ட்ஸ் டு நோட் வைல் யூசிங் யூசர் இன்டர்ஃபேஸ் பை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷன்ஸ் விண்டோஸ் ஃபண்டமெண்டல் கேட்ஸ் தெரியும் செகண்ட் லெசன். ஸோ என்ட்ரி கண்ட்ரோல் லூப் நான் சொல்லியிருக்கேன், படிக்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. அட்வான்டேஜ் ஆஃப் ஹூப்ஸ் 13th லெசன் ரூல்ஸ் ஃபார் ஆப்ரேட்டிங் ஓவர்லோடிங். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் இன்னரிட்டன்ஸு லாஸ்ட் லெசன் 3 கொஸ்டின். அதுக்கப்புறம் மீதி இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கவர் ஆயிடும். சரிங்களா? முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் பாடத்துலேருந்து 18ஆம் பாடம் வரைக்கும் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கு எல்லாமே படித்தா நல்லது. ஸோ நம்ம கொடுத்த 5 5 மார்க் இருக்கு பாருங்க, எல்லாமே இருக்கு. தெரியுதுங்களா? நம்ம கொடுத்த 5 கொஸ்டினும் இருக்கு. ஸோ அதனால இதுவே தாராளமாக போதும் உங்களுக்கு 5 கொஸ்டின் எழுதுறதுக்கு. 2 மார்க் 3 மார்க் உங்களுக்கு வரும். இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் வரும் உங்களுக்கு. லாஸ்ட் டே நைட் வீடியோ வரும். அந்த கொஸ்டினையாவது படிச்சீங்கன்னா உங்களால ஒரு அட்லீஸ்ட் 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதிடலாம். இந்த கம்பல்சரி மட்டும் ப்ரோக்ராமும் கேட்கலாம், அவுட்புட்டும் கேட்கலாம், எரரும் கேட்கலாம். அப்போ கம்பல்சரிக்கு என்னெல்லாம் ப்ரோக்ராம் படிக்கணும், என்னெல்லாம் அவுட்புட் படிக்கணும், என்னெல்லாம் எரர் படிக்கணும்னு மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். அதுவுமே அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். சரிங்களா? தயவு செய்து கோ த்ரூ பண்ணுங்க. 1 மார்க் புக் பேக் படிங்க, 15 மார்க் எடுத்துடலாம். 2 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் 5 லெசனில் படிச்சுட்டு படிக்க முடியலன்னா 10th லெசன், 11th லெசன், 12th லெசன், 13th லெசன், 14th லெசன் இந்த லெசன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு 18th லெசன் 17th லெசன் படிச்சீங்கனாலே ஓரளவுக்கு எழுதலாம். 3 மார்க்கும் அதே மாதிரி தான். சரிங்களா? நான் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் வந்து என்ன பண்ண போறேன்னா லாஸ்ட் டே நைட் சொல்ல போறேன். சரிங்களா? 5 மார்க்கெல்லாம் நான் சொன்னது மட்டும் படிச்சாலே 5 எழுதிடலாம். தேங்க்யூ.